ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான லாங் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்ச் என்னென்னு வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த செல்ஃபில் வந்து எதுக்காக சின்னதாக ஒரு சாமி படம் விளக்கெலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான். ஆல்ரெடி பூஜை ரூம் தனியாக இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல குட்டியாக ஒரு சாமி படம் வச்சு விளக்கு போட்டு அது ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மன நிறைவுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு லேடிஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ரூமே. ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப நாளாக அந்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம காஸ்ட்லியாக வந்து என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா கூட சேர்ந்து விளையாடுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து அந்த பொருள் கொடுக்கவே கொடுக்காது. உங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலுமே அந்த ஒர்க்கில் வந்து குழந்தைங்களையும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீ இதை பண்ணு, இதை கற்றுக்கோ, இதை பண்ணுன்னு இன்ட்ரெஸ்டடாக அவங்களே பண்ணுற மாதிரி வந்து நம்ம வைக்கலாம். ஸோ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்காக தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்கிறது. பக்கத்து தோட்டத்தில் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வந்து இருக்காங்க. இனியா, குஹன் பேர் வந்து. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்கூல் வந்து ஒரே ஸ்கூல் தான் போகிறாங்க. இப்போ ருத்ரன் எல்லோரும் ஒரே ஸ்கூல் தான் போகிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்துட்டாலே இவங்களுக்கு ஒரே ஜாலி, இவனை பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஜாலி. அந்தளவுக்கு வந்து 2 பேருக்கும் அந்த விளாட்றதுக்கான பாண்டிங் வந்து 3 பேருக்கும் அவ்வளோ ஜாஸ்தி. அவங்க கூட அப்படியே நம்மளும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அப்படியே நமக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நம்மளும் கொஞ்ச நேரம் சேர்ந்து விளையாண்டுருக்கிறது. எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைங்க விளையாடுறப்ப கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளாண்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ என் பையனுமே அப்படி தான். இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி வந்து தயவு செஞ்சு வாங்கி குடிக்காதீங்க. அது எப்படி சொல்கிறது, தண்ணிக்கு எப்படிங்க எக்ஸ்பைரி டேட் வந்துச்சு, அது யார் கண்டுபிடிச்சா, ஒன்றுமே எனக்கு புரியலை. பாலும் தண்ணியும் ஒரே ரேட்டுக்கு போகுது. நாங்கள் எப்படி விவசாயிகள் வந்து எப்படி இருப்போம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்படுப்போம்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்காக விவசாயம் வந்து லாபமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவுமே நிறையா வச்சுருக்கவங்களுக்கு, நிறையா மாடு வச்சுருக்கவங்களுக்கும், நிறைய காடு தோட்டம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக லாபமே கிடையாது. சொல்லப்போனால் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஆனாலும் விவசாயத்தை வந்து விட முடியாமல் பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம காய்கறி வாங்குறப்ப பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்கிறத வந்து நிறையாவும், அதிகமாக விலை இருக்கிறத வந்து தம்பிக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வந்து வாங்கிட்டு வருவேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். எப்போ வந்து காய்கறி ரேட் கூடுது குறையுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா கல்கி மூவிக்கு போயிருந்தோம். அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் பார்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த தேங்காய் வந்து ஆல்ரெடி நேற்று போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த கோடை காலத்தில் காய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸிங். நான் இந்த சேலஞ்சுக்காக தான் வந்து நான் இது சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் எப்படி நம்ம சேலஞ்ச் எடுத்து பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ இருக்க ஒரு பொதுவான பிரச்சனை. அதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம எண்ணெய் எல்லாமே காய்ச்சி ப்ரிப்பேர் பண்ணி வந்து ஹேர் க்ரோத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஹேரை வந்து பராமரித்து நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் தான். ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை யார் வேணாலும் இந்த சேலஞ்ச் என் கூட சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். எண்ணெய் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட செக்கெண்ணெய் இல்லைனாலும் நீங்கள் கடையில் வந்து செக்கெண்ணெய்ன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து என்னென்னலாம் போட்டு எண்ணெய் காய்ச்சலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். காஸ்ட் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் நம்ம போட்டு வந்து இந்த எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறோம். ஆனாலும் ரொம்ப ஹெல்த்தியான எண்ணெயாகவும் இருக்க போகுது. கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், தேங்க்யூ.